இப்போ சித்திரை 2வது சனிக்கிழமை, சித்திரை மாசம் போறது 2வது செவ்வாய்க்கிழமை. அன்னைக்கு என்ன மேம் சிறப்பு? பெண்கள்லாம் எப்படி அன்னைக்கு வழிபாடு பண்ணலாம், என்ன விளக்கேற்றலாம், எப்படி சாமி கும்பிடலாம்? ஏன்னா அன்னைக்கு ரொம்ப நல்ல நாள்னு சொன்னாங்க. பட் எனக்கு கரெக்டா தெரியல. நீங்க சொல்லி தான் மக்களுக்கு தெரியணும். சொல்லுங்க. சித்திரை மாதம் 2வது செவ்வாய் ஆதிசங்கரர் ஜெயந்தி மேம். ஆதிசங்கரர் ஜெயந்தி. இந்து மதத்தை ஒருங்கிணைத்த மகான் ஆதிசங்கரர், அவரோட ஜெயந்தி தான் நம்ம வருகிற சித்திரை மாதம் 2வது செவ்வாய், அதாவது ஏப்ரல் 21. நம்ம வீட்டுல நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிக்கும். அது செல்வம் பெருகிறதுக்கு அது நமக்கு கொடுத்ததே அவர் தான். அந்த பஞ்சமி திதி அன்னைக்கு அவரை நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும். அவங்க வாழ்ந்த காலத்துல நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோன்றதே எவ்வளவு பெருமையா இருக்கு மேம். இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதெல்லாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. நான் எங்க சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், எங்கள் நித்யா மேம் பார்க்க வர்றவங்க அத்தனை பேரும் ஏன் குணமாகி போகிறாங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று தாங்க. இங்கே ₹1 காயின் எடுத்து வர்ற ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிற அன்னைக்கு உங்கள் பேர் சொல்லி ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு வைப்பாங்க. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாகி நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த கோயிலில் எடுத்துகிட்டு போய் உங்கள் அந்த ₹1 போட்டுருவாங்க. இதுதான் எங்கள் மேமோட ஸ்பெஷல். அது இல்லாமல் இங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கணுன்னா ஆதம்பாக்கத்துக்கு வரலாம். இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஆதம்பாக்கத்துக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கலாம். இல்லை தாம்பரம் பக்கம் இருக்கீங்கன்னா அங்கே எங்கள் மேமோட பிரான்ச் இருக்குது. அங்கேயும் அவங்க என்றைக்கு வராங்க என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இல்லைங்க, நான் எங்கேயுமே வர முடியல, நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளி ஊரில் இருக்கேன்னா நோ ப்ராப்ளம்ங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஆன்லைனில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஆன்லைனில் மருந்தும் இங்கே சப்ளை ஆகுது. வெளிநாட்டிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, இந்தியாவிலேருந்து எல்லா ஊருக்குமே இங்கே மருந்து சப்ளை ஆகுது. அதை விட ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வர்ற அத்தனை பேரும் கிட்னி ப்ராப்ளமாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் மேம் நித்யா மேமோட ஸ்பெஷல் ஒன்றே ஒன்று தாங்க. உங்களுக்கு குணம் ஆகிறதுக்கு மருந்தையும் கொடுத்து நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், இந்த வியாதிக்கு இந்த கோவில், இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வுன்றதை அவங்களுக்கு அழகாக சொல்லுவாங்க. எல்லாமே இங்கே நாடி பிடிச்சி, நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்க நாடி பிடிச்சி கண்டுபிடிச்சி உங்களுக்கு அழகாக ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அதுதான் இங்கே ஸ்பெஷல். வாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, ஆரோக்கியமாக போங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன். அதாவது இப்போது சித்திரை 2வது சனிக்கிழமை, சித்திரை மாதம் போகிறது 2வது செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கி என்ன மேம் சிறப்பு? பெண்கள்லாம் எப்படி அன்றைக்கி வழிபாடு பண்ணலாம், என்ன விளக்கேற்றலாம், எப்படி சாமி கும்பிடலாம்? ஏன்னா அன்றைக்கி ரொம்ப நல்ல நாள்னு சொன்னாங்க. பட் எனக்கு கரெக்டாக தெரில. நீங்கள் சொல்லி தான் மக்களுக்கு தெரியணும். சொல்லுங்க மேம். அதாவது சித்திரை மாதம் 2வது செவ்வாய் ஆதிசங்கரர் ஜெயந்தி மேம். ஆதிசங்கரர் ஜெயந்தி. இந்து மதத்தை ஒருங்கிணைத்த மகான் ஆதிசங்கரர், அவரோட ஜெயந்தி தான் நம்ம வருகிற சித்திரை மாதம் 2வது செவ்வாய், அதாவது ஏப்ரல் 21. பஞ்சமி திதி அன்னைக்கு தான் நம்ம ஸ்ரீ ஆதிசங்கரர் ஜெயந்தியை நம்ம கொண்டாடுறோம். மிகப்பெரிய குரு அவர். ஆமா, கல்விக்கு நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஆதிசங்கரரை இன்றைக்குமே நம்ம அந்த தினத்தில் நம்ம நினைத்து மனதார நினைத்து பிரார்த்தனை செய்யும் போது கல்வி செல்வம் நமக்கு வரும். முக்கியமா பார்த்தோம்னா ஒரு விஷயம், செல்வம் பெருகணும்னா இந்த ஸ்தோத்திரத்தை நம்ம படிக்கணும். கனகதாரா சோஸ்திரம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இத நம்ம ஆதிசங்கர ஜெயந்தி அன்னைக்கு படிக்கிறது தான் சிறப்பு. அதாவது அந்த தங்கம் நமக்கு வரணும். இதுக்கு ஒரு கதையே சொல்வாங்க. ஆதிசங்கரர் காலத்துல பாத்தீங்கன்னா அப்போல்லாம் யாசகம் செய்வாங்க வீடு வீடா. அப்ப ஆதிசங்கரர் ஒரு வறுமையான நிலையில இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல போயிட்டு பிச்சாந்தேகி அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அந்த அம்மா, அப்போ யார் யாசகம் கேட்டாலும் நமக்கு இல்லைனாலும் கொடுத்துருவாங்க. ஆமா, அப்படி கொடுக்கும்போது அந்த வறுமையில இருக்கக்கூடிய அந்த அம்மா வீட்டுல தேடி தேடி பாக்குறாங்க. ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும் இருக்கு. ஏன்னா அவங்களே கஷ்டத்துல இருக்காங்க, பசியில இருக்காங்க. தனக்கு இல்லைனாலும் எடுத்துட்டு அவர்கிட்ட கொடுத்துடுறாங்க. அப்ப ஆதிசங்கரருக்கு அது ஞானத்துல தெரியுது, அம்மா வீட்டுல எதுவும் இல்லைனாலும் இத நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவர் மனம் உருகி நல்ல மனதார இந்த சோஸ்திரத்தை சொல்றாங்க. கனகதாரா சோஸ்திரத்தை அவர் சொல்ல சொல்ல அந்த நெல்லிக்கனி தங்கமாக மாறுது
அவ்வளோ அப்படியே பவர். பவர். ஸோ அன்றையில இருந்து அதை எடுத்து அந்த அம்மாவுக்கு அப்படியே கொடுக்குறாரு. ஸோ அந்த கனகதாரா சோஸ்திரம் கொடுத்தது ஸ்ரீ ஆதிசங்கரர் தான். இன்றைக்குமே அது தினம்தோறும் நம்ம வந்து சொல்றது மூலயமா நம்ம வீட்டுல நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிக்கும். அந்த செல்வம் பெருகிறதுக்கு அது நமக்கு கொடுத்ததே அவர் தான். அந்த பஞ்சமி திதி அன்னைக்கு அவரை நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும். வீட்டுல நம்ம என்ன பண்ணோம், மாலை நேரத்துல மகாலட்சுமி தாயார் வச்சு நம்ம விளக்கு ஏற்றி குழந்தைகளுக்கு அந்த கல்வி செல்வம் நல்லா வரணும். அதுக்காக அவங்களுடைய புக்ஸ் பென்னு எல்லாம் வச்சு நம்ம வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. இப்போ வீட்டில் நம்ம வந்து கனகதாரா சோஸ்திரம் படிக்கலாம். அது இல்லைனாலும் வீட்டில் அது வந்து நம்ம ப்ளே பண்ணி அதை கேட்கலாம். ஆமாம், கேட்கலாம். செவ்வாய், அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு இதை நம்ம ப்ளே பண்ண ஆரம்பிச்சோம்னா தொடர்ந்து இதை நம்ம கேட்டுக்கிட்டே வரலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை நம்ம வந்து ப்ளே பண்ணி கேட்கறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அடுத்து முக்கியமாக நமக்கு இந்த மாதிரி செல்வ வளம் பெருக்கணும்னா சௌந்தரிய லஹரி இது கொடுத்ததும் நமக்கு ஆதிசங்கரர் தான். இதுல இந்த சௌந்தரிய லஹரியில பார்த்தோம்னா ஒவ்வொரு பாடலும் மனித வாழ்க்கைக்கு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து செல்வம் பெருகணுமா, கல்வி வேண்டுமா, இல்ல நம்ம துயரத்துல இருக்கிறோமா, இல்ல வீட்டுல நல்ல விஷயங்கள் நடக்கணுமா, ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரியான ஒவ்வொரு பாடலாக இருக்கும். இந்த சௌந்தரிய லஹரி கொஞ்சம் படிக்கதான் நமக்கு வரும். ஸ்டார்டிங்ல நம்ம இது பிளே பண்ணிட்டு கேட்டுக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும், ஏன்னா இது எல்லாமே வீட்டுல ஒரு பாசிட்டிவ் வைப்பை நம்ம கொடுக்கக்கூடியது. இந்த கனகதாரா சோஸ்திரமா இருக்கட்டும், சௌந்தரிய லஹரி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களை தூய்மையாக்கக்கூடியது, வீட்டுல செல்வத்தை பெருக செய்யும், குழந்தைகளுக்கு கல்வி வளத்தை கொடுக்கக்கூடியது. அதனால ஸ்ரீ ஆதிசங்கரர் ஜெயந்திய நம்ம வீட்டுல கொண்டாடுவது ரொம்ப சிறப்பு. ஸோ வீட்டில் சிம்பிளாக விளக்கேற்றி வச்சுட்டு குழந்தைகளோட புத்தகங்கள் வச்சு நல்லா வழிபாடு செஞ்சுட்டு இந்த சோஸ்திரத்தை நம்ம கேட்டுக்கிட்டே வரணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை நேரத்தில் இதை வீட்டில் ப்ளே பண்ணும்போது செல்வம் நமக்கு நிறைஞ்சு வரும். அதுதான் இன்றைய சிறப்பு மேம். சூப்பர் மேம், ரொம்ப நிறைய இந்த ஆதிசங்கரர் அவரையே யாருக்கும் இப்போ தெரியறது இல்லை. இப்போ நீங்கள் அதை ஞாபகப்படுத்திட்டீங்க, ஆதிசங்கரர் யார் அப்படின்றத ஞாபகப்படுத்திட்டீங்க. அவரும் பிச்சை எடுத்து பாருங்க, ஒரு நெல்லிக்கனியவே தங்க கனி ஆக்கிட்டார். பார்த்தீங்களா எவ்வளோ நடந்திருக்கு, இவ்வளோ மிராக்கெல்லாம். அவங்க வாழ்ந்த காலத்தில் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோன்றதே எவ்வளோ பெருமையாக இருக்குது மேம். இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் எங்கள் நித்யா மேம் வந்து நம்மளுக்கு தெரியாததையும் நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. கனகதாரா சோத்திரம் வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, பட் அது கேளுங்க, அவ்வளோ நல்லது அப்படிங்கிறாங்க. அதனால் நிறைய இந்த வீடியோவை முதல்ல ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம வாழறோம் இந்த காலத்தில், குருமார்கள்லாம் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்கிறோன்றதே ரொம்ப பெருமையான விஷயம். அவங்க சொன்னதெல்லாம் நம்மளும் ஃபாலோ பண்ணோன்னா இன்னும் நல்லா அமைதியாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் ஹாப்பியாக நம்ம இருக்கணுங்க. தேங்க்யூ.